என் பேர் மகாராஜா, ட்ரான்சிவர் இன்ஜினியரிங் காலேஜ். என்னோடய ஸ்டார்ட் அப் நேம் வந்து பர்பிள் ஹேண்ட்ஸ் டெக். இப்போ நாங்கள் பண்ணியிருக்க ப்ராடக்ட் வந்து சைன் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் கேப். இது வந்து வாய் பேச முடியாதவங்களுக்கு ஒரு குரல் கொடுக்குற மாதிரி ஒரு கருவி. ஆப்போசிட் பர்சனை நம்ம ஹேண்ட் சைனை வச்சு கேமராவில் ஆக்சஸ் பண்ணி ஸ்பீக்கர்லேருந்து வாய்ஸ் கொடுக்க முடியும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஹேண்ட் சைனாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது நார்மலாக இப்போ நான் ஜஸ்ட் சிம்பிள் இப்போ இப்படி கொடுத்தேன் அப்படின்னா ஜூம் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன சிம்பிள் வைக்கமோ அதை நம்ம ஹேண்ட் டிடெக்ட் ஆகி அது ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் கொடுக்கும். இதனால் அவங்க நினைக்கிறதோ எக்ஸ்பிரஸ் பண்ணுறதோ அவங்களால ஈஸியாக பேச முடியும். இப்போ இந்த கேப்பை வந்து ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி இந்த கேப்பை வந்து ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி டெவலப் பண்ணலான்னு இருக்கோம். இதனால் வாய் பேச முடியாதவங்க கம்யூனிகேஷன் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, லெஃப்ட்டில் இருக்க பர்சன் வந்து டெஃப் அண்ட் டம்ப் பர்சன், ரைட்டில் இருக்க பர்சன் வந்து நார்மல் பர்சன். இவரால் டெஃப் அண்ட் டம்ப் பேசுகிறத புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தான் நாங்கள் சைன் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் கேப் வந்து கொண்டு வந்தோம். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, டெஃப் அண்ட் டம்ப் வந்து அந்த சைன் லாங்குவேஜ் கேப் வந்து வியர் பண்ணியிருப்பார் லெஃப்ட்டில் இருக்கவர். அப்படி வியர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம டெஃப் அண்ட் டம்ப் பேசுகிறத வந்து நார்மல் பர்சன் வந்து அந்த கேப்பில் உள்ள கேமரா வழியாக ஹேண்டை வந்து டிடெக்ட் ஆகி அதுலேருந்து ஒரு ஸ்பீக்கரோட எக்ஸ்டர்னல் சவுண்ட் வழியாக அது வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணும். சைன் லாங்குவேஜை வந்து வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. அதனால டெஃப் அண்ட் டம்ப் பேசுகிறது ஹேண்ட் சைன் பண்ணுறத வந்து நார்மல் பர்சன் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. இதுவரையும் இதான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் டெஃப் அண்ட் டம்ப் ஸ்கூலுக்கு போய் எங்கள் ப்ராஜெக்டை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்படின்னா, உங்கள் ப்ராஜெக்ட் வந்து சாஃப்ட்வேராக ஸ்ட்ராங்காக இருக்குது, பட் இதை நாங்கள் ஃபிசிக்கலாக வெளியே கொண்டு வரும்போது இப்போ நாங்கள் ஒரு பஸ்ஸில் கண்டக்டர்கிட்ட டிக்கெட் எடுக்கும்போது உங்கள் கேப்பை போட்டுட்டு நாங்கள் டிக்கெட் எடுக்க முடியுமா? இப்போ நான் பஸ்ஸில் கேப்பை வியர் பண்ணும்போது அது எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, போர்ட்டபிலிட்டியாக இருக்காதுல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதை நாங்கள் ஒரு ஃபீட்பேக்காக ஏற்றுக்கிட்டு நாங்கள் அதை அப்டேட் பண்ணுற என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு யோசிக்கும் போது ஏன் இதை மொபைலில் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். மொபைலில் கொண்டு வந்தோம் அப்படின்னா இப்போ அதே பிக்சர் தான். லெஃப்ட்டில் வந்து டெஃப் அண்ட் டம்ப் பர்சன், ரைட்டில் இருக்கிறது நார்மல் பர்சன். இப்போ அவங்களோட ஷேர்ட் பாக்கெட்டில் வந்து நம்ம மொபைல் வந்து ஃபிட் ஆகிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மொபைலில் உள்ள கேமரா வழியாக நம்ம சைன் லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணும். இது சவுண்டு வந்து அவங்கவுங்க மொபைலில் கம்மியாக இருந்தால் கூட நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் சோர்ஸாக வச்சுக்கலாம். இதையும் நாங்கள் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நாங்கள் ஒரு ஆப்பாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆப்பில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இதை நாங்கள் ஒரு ப்ராடக்டாக டிசைன் பண்ணுறதுக்காக கேம் பேட்ச் அப்படிங்கிற ஒரு மாடலில் ஷர்ட்டில் பின் பண்ணி வைக்கிற மாதிரி 360 கேமராவை நம்மளால் 360 டிகிரியுமா நம்ம ஹேண்ட் சைனை டிடெக்ட் பண்ணி இது பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். My name is Mahaz. On a Kamadam Opola. This is our second prototype, and the first prototype is a helmet. After that feedbacks, most of them requested as a portability about the phone. Now this is our second prototype, which is used to be considered as a mobile app. This is what are the packages we used right now. It is first it comes as a CV zone, then it is a power. Now let me show you a sample. You are so cute. So now you can able to see which hand is detected. You are so cute. And it's telling me Good what morning. is it. Here the down messages are hungry. coming. Now Punch you can in see, your face. be able to now repeat turn it off. Okay. This is a GUI method. Now I am going to show you a sample about how it works. Now let me toggle it on. Okay, it's turned on. Now I'll give you some signs. My name is Mahaz. See? Now it's You are selecting so my cute. hand. My For name is each Mahaz. symbol I can able to read and it can able to On communicate a with me. Kamadam Opola. Now let me show you that
predefined codes. Now I defined some predefined messages. When I show the symbol, it will be able to respond what I am written here. And these are some other predefined messages. We can define how much define we can. This address is called connection, and we can check the connection whether it's my camera is working or not. Then how many cameras you can able to connect. Then you can able to start the capture and stop. We can able to apply changes, and we can switch the cameras even. Now, okay. Now, when I show my finger, it's I am directed. hungry. How it's directing is using a binary number. Binary your numbers. face. In binary numbers, we can, if you show 1, it is considered as a 0 1. Then if you show 2, it's considered as a 0 0 1. I am hungry. 0 0 1. Vane That's why it is how Kamadam the algorithm is working. I am hungry.